ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து ம், நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மிரரிங் தான். ஓகேயா? ஸோ அந்த மிரரிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக இன்டர்னல் மிரரிங்னா என்ன, எக்ஸ்டர்னல் மிரரிங்னா என்ன. ஓகேயா? ஸோ இந்த மிரரிங் அப்படின்னு வரும்போது மிரர் எக்ஸசைஸ்னா என்ன எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஏன்னா நிறைய பேர் மிரரிங் 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 சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னொன்று நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது, இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அப்படி இப்படின்லாம் வந்துடுறாங்க உள்ள. நம்மக்கிட்ட கோச்சிங் எடுக்கிறாங்க. கோச்சிங் எடுக்கும் போது தே கம் அப் வித் ஸோ மச் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸு. நான் மெசேஜ் பண்ணுறேன், அவங்க ரிட்டர்ன் மெசேஜ் பண்ணுறது இல்லை எனக்கு. ஸோ நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆசையாக அவங்கக்கிட்ட போய் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அந்தளவுக்கு அவங்க ஓடி போய்ட்றாங்க. ஸோ இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஆல் இஸ் அபவுட் மிரரிங். ஓகேயா? ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பட் ஸ்டில் ஐ ஃபெல் இது பப்ளிக் ஃபோரத்தில் போட்டாலும் நிறைய பேருக்கு என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப டீட்டெயில் ஃபார்மில் இல்லாட்டாலும் ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ ஜிஸ்ட் அபவுட் இட். ஓகேயா? இப்போ யாராக இருந்தாலும் சரி, மிரரிங்கை பற்றி பார்ப்போம். ஓகே, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன், லெட் தெம் பி யுவர் ட்ரூ ட்வின் ஃப்ளேம், லெட் தெம் பி யுவர் கார்மிக் பார்ட்னர், let them be your trauma bond, let them be your false twin flame, let them be your parents. Okay, let them be your siblings, let them be your friends. யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சன் இல்ல லிவிங் பீயிங் அப்படி வச்சுக்கோங்க, ஒரு உயிர்வாழ் உயிரினம். ஓகேயா? அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, ரொம்ப ஹர்ட் ஆகுது, தாங்கிக்கவே முடியாம அழுக வருது அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நான் டெக்ஸ்ட் பண்ணேன், அது இது இந்த ஃபிசிக்கல் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் 1000 கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஓகேயா, எப்பவுமே அதுக்கான விதை உங்களுக்குள்ளதான் இருக்கு. என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க, வச்சுக்கிட்டா நாங்க வஞ்சகம் பண்றோம்? எஸ் 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 3 தடவை ஒரு விஷயத்த சொன்னா அது முற்றிலுமான உண்மைன்னு அர்த்தம். என்னோட அகராதியில. ஓகேயா? எஸ், வெரி ஸ்ட்ராங் எஸ். அதுக்கான விதை உங்ககிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ மிரரிங் அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே நீங்க என்ன உள்ளுக்குள்ள தாட் ப்ராசஸ் வச்சிருக்கீங்களோ, பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ, அதைத்தான் உங்களுக்கு எதிர்த்தாப்படி இருக்கிற மனிதர்கள் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. எல்லாருமே அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. மைட் பி அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற வேறையா இருக்கு, அவ்வளவுதானே தவிர நீங்க வச்சிருக்கிறது தான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இது மிரரிங். பொதுவான வாழ்க்கையிலேயே இது மிரரிங். நாட் ஒன்லி இன் ட்வின் ஃப்ளேம் ஜர்னி, நாட் ஒன்லி இன் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. ஓகேயா? ஸோ இப்போ இதுல லெட் அஸ் கம் டு வாட் இஸ் இன்டர்னல் மிரரிங், வாட் இஸ் எக்ஸ்டர்னல் மிரரிங். இதுவே நிறைய பேருக்கு ஆக்சுவலா புரியல, தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அது எப்படி மேம், ஒருத்த வந்து நான் போய் பேசுறேன், நான் டெக்ஸ்ட் பண்றேன், என் டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை கூட அடிக்க மாட்டேங்கிறான், ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறான், நீங்க மிரரிங்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஐ டெல் யூ வித் அன் எக்ஸாம்பிள் இட் செல்ஃப். இன்டர்னல் மிரரிங்னா என்ன, எக்ஸ்டர்னல் மிரரிங்னா என்னங்கிறது டிப்பிக்கல். இதுக்கு முன்னாடி நிறைய நான் சொல்லியிருக்கேன், இதே சேம் எக்ஸாம்பிள் தான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லியிருக்கேன். அதே சேம் எக்ஸாம்பிள் ஐ டெல் இட் டு யூ ஆல்சோ. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்தது வந்து 2017 நினைக்கிறேன். ஆமாம், 2017 மார்ச்ல வந்தேன். ஓகேயா? ஸோ when I was with my ex, பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன், தெரியும்ல, பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன், பயங்கர ஸ்டாக்னேஷன், அப்செட்டு, கம்ப்ளீட்லி நெகட்டிவ், கம்ப்ளீட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். எனக்கு இப்போ பார்க்குற ஐஸ்வர்யாலாம் அப்போ இல்லை. ஓகேயா? எமோஷ்னலி வெரி வீக், வெரி இன்செக்யூர்ட்,
இந்த கமல் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவார்ல, எதை பார்த்தாலும் பயம். அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பயம். ஹாப்பினஸே இல்லை லைஃப்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே எனக்கு நடக்கல, கிடைக்கல அப்படிங்கிற டீப்பான வாழ்க்கை மீதான ஒரு வெறுப்பு, கடவுள் மீதான ஒரு வெறுப்பு, அப்படிதான் இருந்தேன் நான். ஓகேயா? அதுல பயங்கர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துருச்சு. அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஃபேஸ் ஃபுல்லா, நெக்கு ஃபுல்லா பிம்பிளா இருக்கும் எனக்கு. ஓகேயா? அந்த பிம்பிள் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, கிள்ளி 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 அந்த பிம்பிள் வந்துட்டு அமுங்கும்ல, அமுங்குற இடம் ஃபுல்லா பிளாக் ஸ்பாட்ஸா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா என் ஃபேஸும் நெக்கும் ஃபுல்லா கரும்புள்ளியா இருக்கும். இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மண் சட்டி கமுத்தி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் வீட்டில் கிராமங்கள்ல எல்லாம் இது இருந்திருக்கு, எத்தனை பேர் இது தெரியும்? இது அந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும்னு கூட எனக்கு தெரியல. அந்த அந்த சட்டியில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா இட் வாஸ் கம்ப்ளீட்லி பிளாக் டாட்ஸ். ஓகேயா? ஸோ என்னாச்சுன்னா, எனக்கு நான் குளிச்சுட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருவேன். ஆக்சுவலாக நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போதும் சரி, எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டை குவிட் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, எனக்கு என்னன்னா, எனக்கே என் ஃபேஸை பார்க்க பிடிக்கல கண்ணாடியில். ஓகேயா? ஸோ அதனால குளிச்சுட்டு வந்ததும் ஃபேஸ் கண்ணாடியில் பார்க்க மாட்டேன். ரொம்ப நாளைக்கு என் கண்ணாடிக்கு என்ன சொல்றது, என் ஷால் வந்து காட்டன் ஷால் போட்டால் கூட மெல்லிசா இருக்கும்னு சொல்லிட்டு சாரி இருக்கு இல்லையா, சாரி 4 மடிச்சிருப்போம் இல்லையா, அந்த சாரியை எடுத்து என்னோட கண்ணாடிக்கு ஸ்க்ரீனா போட்டிருந்தேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு see மை ஃபேஸ். தப்பி தவறி கூட திரும்பினா கூட என் முகம் தெரிஞ்சிடக்கூடாது கண்ணாடியில் அப்படின்னு. அந்த அளவுக்கு என் முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்காமல் இருந்தது. ஓகேயா? இன்னொன்று இதை சொல்லி சொல்லி வேற ரியாஸ் கிட்ட அழுவேன் நான். இப்படி இருக்கு என் ஃபேஸ், எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, எனக்கே என் ஃபேஸை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன் நான். இன்னொன்று அந்த ஃபர்ஸ்ட்ரேஷனும் விரக்தியும் உள்ளுக்குள்ள அந்த இருந்துகிட்டே தான் இருக்கு என்னோட எக்ஸ் லைஃப்பை பற்றி, பாஸ்ட் லைஃப்பை பற்றி. ஓகேயா? ஏன்னா அப்போ வந்து we were not divorced. ஸோ அந்த அந்த லைஃப்பை பற்றியும் அழுதுகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து அம்மாவே என்ன கேட்டுட்டாங்கன்னா, இட் ட்ரிகர்ட் மீ ஸோ பேட்லி. அம்மா வந்து ஒரு நாள் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடும்போது என் ஃபேஸ்ல சந்தோஷமே இல்லை. அந்த மூஞ்சி பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு, மூஞ்சி இருட்டடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி மூஞ்சி இருட்டடிச்சிருக்கு. அப்பெல்லாம் அந்த சந்தோஷம், சிரிப்பு, கலகலப்பு எதுவுமே இருக்காது. அப்படி இறுகி போய் ஐ வாஸ் சோ கோல்ட், ஐ வாஸ் சோ சைலண்ட். ஓகே, ஐ வாஸ் நாட் காம், ஆனால் ஐ வாஸ் சைலண்ட். அப்படி இறுகி போயிருந்தேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி நான் இருக்கிறது பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மா பயங்கரமாக என்னை திட்டாங்க. என்ன சொல்றது, மனசெல்லாம் குப்பையா வச்சிருக்கேன். இன்னைக்கு சொல்லும் போது நினைக்கும் போது எனக்கு சிரிப்படுது. அன்னைக்கு பயங்கரமா பூத்துட்டு வெப்பி வெப்பி அழுதேன். ஓகே, ஸோ லெட் மீ கண்டினியூ தி ஸ்டோரி. அப்போ நான் மனசெல்லாம் குப்பையா வச்சிருக்கேன். அந்த குப்பை தான் உன் மூச்சியில ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. முதல்ல இதை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க, மை எக்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் நேம் இஸ் ரவி. உனக்கு அவன் கூடயே வாழ தெரியல, ரவி கூடயே வாழ தெரியலன்னு நீ எவன் கூடயே வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. I felt so bad. எனக்கு என்னன்னா, நான் என்ன கோ த்ரூ பண்ணியிருக்கேன் லைஃப்ல அப்படின்னு எனக்கு மட்டும் தானே தெரியும், அனுபவிச்சலுக்கு தானே வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல ஒன்றும் காமிச்சிக்கல. அப்பதான் 2 இட்லி வேணுமா சாப்பிட்ருக்கேன். அதோட எந்திரிச்சு கை கழுவிட்டு மாடிக்கு ரூமுக்கு வந்துட்டேன். பூத்து 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 பூத்துன்னு ரியாஸ்ட்ட சொல்லி அழுகிறேன். ஓகேயா? ஸோ அப்போ ரியாஸ்ட்ட சொல்லி அழுகும் போது ரியாஸ் என்ன பண்ணோம்னா, ரியாஸ் எங்க இருக்கான், என் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே வாழ்ற ஒரு நபர். ஓகே, என் உயிரின் ஒரு பகுதி தான் ரியாஸ். நல்லா தெரிஞ்சுக்குங்க, என் உயிரின் ஒரு பகுதி ரியாஸ், என்னுடைய ஓன் சோல். ஓகேயா? அவன் என்ன பண்றான், நீ இந்த பிலீஃப் சிஸ்டத்தை தான் வச்சிருக்க பாரு அப்படின்னு அந்த கண்ணாடியை தூக்கி காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவனே கண்ணாடியா இருந்து, பிரதிபிம்ப கண்ணாடியா இருந்து, நீ இந்த பிலீஃப் சிஸ்டத்தை தான் வச்சிருக்க, உனக்கே உன் ஃபேஸை பார்க்க பிடிக்கல, நீயே உள்ளக்குள்ள இன்னும் கோவமா தான் இருக்க, இன்னும் அந்த வெஞ்சன்ஸோட தான் இருக்க. ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உனக்கு இருந்துகிட்டே இருக்கு, உன்னைய பார்க்க பிடிக்காம தான் நீ கண்ணாடியவே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க. ஓகேயா? ஸோ அப்போ வரைக்கும் அதை நான் ரியலைஸ் பண்ணல. இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ என்னோட ஆக்ஷன் என்ன, என்னோட தாட் ப்ராசஸ் என்ன, என்னோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, என்னுடைய முகத்தை நானே தப்பி தவறி கூட கண்ணாடியில பாத்திரக்கூடாது. அதனாலதான் சேலையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் கண்ணாடியில. ஓகேயா? ஸோ இது என்னுடைய பிலீஃப் சிஸ்டம். எனக்கு பார்க்க
காமிக்கல, என்னுடைய ஃபேஸ் அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் மனசுக்குள்ள அந்த வெறியும் கோவமும் இருக்குங்கிறது என்னுடைய பிலீஃப் சிஸ்டம். அதத்தான் எங்க அம்மா ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அது எக்ஸ்டர்னல் மிரரிங். ஓகேயா? அப்போ எக்ஸ்டர்னல் மிரரிங் ஆயிருச்சு, ட்ரிகர் ஆயிருச்சு. எய்தர் கோவம் வரும், இல்லைன்னா அழுக வரும். அழுக வந்துருச்சு, மேல ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து கூத்து கூத்துன்னு அழுதுட்டு இருக்கும்போது ரியாஸ் சொல்றான். என்ன சொல்றான்? அப்பதான் அந்த என்னுடைய பிலீஃப் சிஸ்டம்னு இப்ப சொல்றேன்ல, அது வரைக்கும் எனக்கு தெரியல. எங்க அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் அழுகிறேன். புரியுதா? என்னுடைய செய்கை, ஆக்ஷன் அதெல்லாம் விட்டுட்டேன் நான். ஓகே, நாமளே ஸ்கிரீன் போட்டு தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டேன். எங்க அம்மாவே என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அழுதுகிட்டு தான் மாடிக்கு வர்றேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இது ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்டையர் திங் நான் சொல்றேன். ஓகேயா? ஆனா அம்மா இப்படி சொல்லிட்டாங்களா, நான் அழுதுகிட்டு மாடிக்கு போயிட்டேன்னா, அம்மா சொன்னது எக்ஸ்டர்னல் மிரரிங், அழுதுகிட்டு மாடிக்கு போனது எனக்கான ட்ரிகர். ஓகேயா? ட்ரிகர்ல உட்காந்து நான் அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப ரியாஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறான் இல்லையா, நீயே உனக்குள்ள பிலீஃப் சிஸ்டம் அப்படிதான் வச்சிருக்க, நீயே உனக்கே உன்னைய பார்க்க பிடிக்கல, நீயே உன்னைய லவ் பண்ணல, நீயே எப்படி இருக்கியோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை உன்னை, இன்னும் உனக்குள்ள நிறைய வெஞ்சன்ஸ் வச்சிருக்க, இன்னும் நிறைய கோபம் வச்சிருக்க, இன்னும் நிறைய அந்த உன்னையே உனக்கு அந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்கல்ல, பிடிக்காம வச்சிருக்க. ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க அம்மா காமிச்சது. நீ எனக்குள்ள இருக்கிற நான் வச்சிருக்க பிலீஃப் சிஸ்டத்தை அவன் எனக்கு புரிய வைக்கிறான். ஓகேயா? நீயே இப்படித்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணாடியில் இருக்கிற ஸ்க்ரீனையே கலட்டினேன். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் இன்டர்னல் மிரரிங் அண்ட் எக்ஸ்டர்னல் மிரரிங். வெளியே யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருச்சு அப்படின்னா, இப்போ நீங்களே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கோ ட்வின் ஃப்ளேமுக்கோ டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகேயா? டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இஃப் தட் பர்சன் இஸ் நாட் ரிப்ளையிங் யூ பேக், ஓகேயா, அதே மாதிரி அந்த பர்சனே வந்து உங்களுக்கு ஃபோன் பேச மாட்டேங்கிறாங்க, உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலாம் என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்லேயே இருக்கீங்க. என்ன ஓகே, இப்போ அதெல்லாம் விட்டுருவோம், நான் இந்த மிரரிங்க்கு வரேன். ஸோ அப்போது உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசலை, உங்களை காண்டாக்ட் பண்ணல, உங்களை கம்யூனிகேட் பண்ணல, உங்களுக்கு திருப்பி டெக்ஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதுலாம் உங்கள் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, பேசிக் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகேயா? அதுக்காக வந்து நிறைய சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது வைக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டுட்டு என்ன சொல்லுவேன்னா, இதுக்கான பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்குள்ள தான் பாருங்க, நீங்கள் செய்கிறது மட்டும்தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ வந்து என்னடா இந்த மேம் இப்படியே சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் வந்து இப்படியெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அடுத்து அவர் ஃபோன் பண்ணியிருப்பாரு, அந்த ஃபோன் காலில் இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ரிப்ளை பண்ணலை, இதுக்கு முன்னாடி நீ எனக்கு கால் பண்ணலை, எப்போ பார்த்தாலும் நானே தான் கால் பண்ணி பேச வேண்டியிருக்கு, நானே தான் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியிருக்குன்னு போய் சண்டை போட்டுட்டு வந்து தான் எனக்கே அதை பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த சண்டை போட்டுட்டு வந்ததெல்லாம் மெதுவாக தான் வரும். ஓகேயா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அத்தனை விஷயத்துக்கான விதை உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க பண்ற விஷயங்கள்ங்கிறது இருக்குல்ல, அது எல்லாமே உங்க ட்வின் இப்படி பண்றாங்க, நீங்க ட்வின் நினைக்கிற பர்சன் இப்படி பண்றாங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல, அந்த விஷயம் எல்லாமே எக்ஸ்டர்னல் மிரரிங். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருக்க விஷயத்த தான் மிரர் பண்றாங்க. ஓகேயா? அதை நீங்க தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்களே செப்பரேஷன்ல தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற டிவைன் மாஸ்குலைன் கிட்ட, அதாவது உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறீங்க. உங்க ஹையர் செல்ஃப்க்கு நீங்க எமோஷனலா அவைலபிளா இல்லாமல் இருக்கிறீங்க. உங்களோட ஹையர் செல்ஃபை விட்டுட்டு நீங்க வெளியே இருக்க பிசிக்கல் பர்சனை தேடுறீங்க. அப்போ உங்க ஹையர் செல்ஃப்க்கு நீங்க கமிட்டடா இல்லை. இன்னொன்று, உங்க இதெல்லாம் அப்செட் ஆயிடுச்சுப்பா, எனக்கு மூட் அப்செட் ஆயிடுச்சு, இவர் பேசவே இல்லை, அப்படியே பயங்கர ஸ்டாக்னேஷன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, அப்படியே பெட்டிலேயே படுத்துருக்கிறது. என்ன பண்ணுவீங்க அடுத்து? சோஷியல் மீடியா. அப்போ இந்த சோஷியல் மீடியாவுக்கு டைவர்ட் ஆகி போயிடுறது. இதில் எங்கே நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃப்க்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? அப்போது நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃபுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதைத்தான் உங்கள் டிவைன் மாஸ்குலைன் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் எர்த்லி மாஸ்குலைன் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? இப்போ ட்ரூ ட்வின் ஃப்ளேமே இல்லை அப்படின்னு கூட வச்சுப்போம், யாரோ ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கே நீங்கள் கமிட்டடாக இல்லை அப்படிங்கிறது தானே உங்கள் இன்னர் சைல்டுக்கோ இல்லை உங்கள் டிவைன் மாஸ்குலைனுக்கோ நீங்கள் கமிட்டடாக இல்லைங்கிறத தான் வெளியே இருக்கிற எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும்
உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிப்பாங்க. ஓகேயா? அப்போ எக்ஸ்டர்னல் மிரரிங்கிறது வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க இல்லையா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மிரரிங். அந்த பர்சன் உங்களுக்கு வந்து அத ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க இல்லையா? மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ எ கம்யூனிகேஷன் தான். கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ எ கம்யூனிகேஷன் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு கால் யூ அப்படிங்கிறது இட்ஸ் a மெசேஜ், isn't it? ஓகே, ஐ எம் நாட் இன் அ மூட் டு கான்டாக்ட் யூ அப்படிங்கிறதும் இட்ஸ் a மெசேஜ் தான். ஐ எம் பிஸி வித் மை ஒர்க்ஸ் அண்ட் ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு கால் யூ அப்படிங்கிறதும் ஒரு மெசேஜ் தான். ஓகே, சம் ஆர் தி அதர் வே தே ஆர் நாட் willing டு கால் யூ. ரீசன் could be anything. என்னவா வேணாலும் இருக்கலாம் ரீசன். ஓகேயா? அப்போ அந்த பர்சன் எதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க? கால் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணலங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. உன்னிடம் நான் கமிட்டடா இருக்கல, இப்போ உன்னிடம் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கறத தானே ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஸோ இது எக்ஸ்டர்னல் மிரரிங். அதுக்கு நீங்க அமைதியா உட்காந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்டர்னல் மிரரிங்கான விதை நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம கிட்டயே அப்படிங்கிறது என்ன? நம்மளோட இன்னர் சைல்ட் கிட்டயோ இல்ல இன்னர் சைல்ட் டிவைன் மாஸ்குலைன் கிட்டயோ. ஓகேயா? நம்ம டிவைன் மாஸ்குலைன் கிட்டயே நம்ம கமிட்டடா இல்ல, எமோஷனலி அவைலபிளா இல்ல. டிவைன் மாஸ்குலைனை விட்டுட்டு பிசிக்கல் மாஸ்குலைனை தேடுறோம். டிவைன் மாஸ்குலைன் விட்டுட்டு அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னு 1000 காரணத்தை சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்குள்ள போயிடுறோம், அந்த அடிக்ஷனுக்குள்ள போயிடுறோம். ஸோ வி ஆர் நாட் கமிட்டட் டு ஆர் செல்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிவைன் மாஸ்குலைன் உள்ள இருந்து எடுத்து காமிக்கிறாங்க. நீ எனக்கு கமிட்டடா இல்ல அப்படிங்கிறது. இது இன்டர்னல் மிரரிங். ஓகேயா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் மிரரிங்னா என்ன, இன்டர்னல் மிரரிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது ப்ராப்ளம். ஓகேயா? நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க. இன்டர்னல் மிரரிங் மூலியமா எக்ஸ்டர்னல் மிரரிங் மூலியமாலாம் அனலைஸ் பண்ணிட்டீங்க. யாருமே சொல்லி கேட்காத நம்ம எப்பயுமே டிவைன் மாஸ்குலைன் சொன்னா கேட்டுருவோம். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மிரர் எக்ஸசைஸ் நம்ம சொல்லிட்டு தெரியணும்ல. அதுல 4 ஸ்டெப் பண்றோம்ல. அது என்ன ஸ்டெப் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட அப்செட் இல்ல ட்ரிகர் என்னன்னு எழுதுறோம். என்னோட நான் ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கிற பர்சன் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, எனக்கு எமோஷனலா அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எழுதணும். அதான் அப்செட்னு எழுதிடுறோம். ஓகே, திருப்பி நம்ம பக்கம் திருப்பி எழுத சொல்றாங்கல்ல, அந்த நம்ம பக்கம் திருப்பி எழுதுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பக்கம் திருப்பி எழுதுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட இன்னர் சைல்டு சைடு அதை எழுதணும். ஏன்னா அது இன்னர் சைல்டோட குறை தானே. அதாவது எப்படி சொல்றது, இன்னர் சைல்டினுடைய ஏக்கம், இன்னர் சைல்டினுடைய கம்ப்ளைண்ட் இல்லையா? அப்ப இன்னர் சைல்டினுடைய கம்ப்ளைண்டாக நீங்க அதை சேஞ்ச் பண்ணி உங்க சைடு திருப்பி எழுதுறீங்க. ஓகேயா? இப்ப அடல்ட் செல்ஃப் வந்து இன்னர் சைல்டினுடைய கம்ப்ளைண்டாக அதை எழுதுது. தேர்ட் சென்டென்ஸ் என்ன? இதுல ஏதாவது ட்ரூத் இருக்கா அப்படின்னு இன்னர் சைல்டே கேளுங்க. அடல்ட் செல்ஃப் வந்து இன்னர் சைல்ட கேட்கட்டும். அப்ப என்ன சொல்லும் இன்னர் சைல்டு? ஆமா ட்ரூத் இருக்கு, ஆமா நான் வந்து சஃபர் ஆகுறேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த 2வது பாயிண்ட்ல எழுதி இருக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லும். ஓகேயா? அடுத்தது வந்து 4வது பாயிண்ட் என்ன? அப்ப அந்த இன்னர் சைல்டுக்கு செல்ஃப் லவ் கொடுத்து நீங்க ஹீல் பண்ணணும். இப்போ அந்த இன்னர் சைல்டுக்கு இப்ப என்ன செல்ஃப் லவ் கொடுப்பீங்க? எனக்கு வந்து டிவைன் மாஸ்குலைன் பேச மாட்டேங்கிறாருன்னு அது கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்போ இந்த அடல்ட் செல்ஃப் என்ன புரிய வைக்கணும்? டிவைன் மாஸ்குலைன் வந்து அடல்ட் செல்ஃபுக்கு புரிய வச்சுட்டாரு. என்ன புரிய வச்சுட்டாரு? நீ எனக்கு என்னவாக இல்லை, எமோஷனலி அவைலபிளா இல்லை, எனக்கு வந்து கமிட்டடா இல்லை, என்கிட்ட இருந்து வெளியே போய் நீ பிசிக்கல் மாஸ்குலைன் தேடுற இல்லை சோஷியல் மீடியா அடிக்ஷனுக்குள்ள போயிடுறேன்னு புரிய வச்சுட்டாரு. ஸோ அந்த விஷயத்த அடல்ட் செல்ஃப் வந்து இன்னர் சைல்டுக்கு புரிய வைக்கணும். ஓகே, இன்னர் சைல்டுக்கு புரிய வச்சு இன்னர் சைல்டை எப்பவுமே டிவைன் மாஸ்குலைன் கூடயே கனெக்ஷன்ல கம்யூனிகேஷன்ல இருக்க வைக்கணும், கமிட்டடா இருக்க வைக்கணும், செப்பரேஷனுக்கு வெளியே போகாம டிவைன் மாஸ்குலைன் கூட ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆக வைக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேயா? இப்போ எங்க அம்மா விஷயத்துல எடுத்துக்கலாம், எங்க அம்மா சொன்ன விஷயத்துல எடுத்துக்கலாம். அப்போ எங்க அம்மா சொன்ன விஷயத்துல என்னன்னா, எனக்கு வந்து ஃபேஸ்ல பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு வெம்பி அழுகுறேன். என்னோட டிவைன் மாஸ்குலைன் வந்து சொல்லி கொடுக்குறத நானும் தான் கேட்குறேன். இப்போ இன்னர் சைல்டா இருக்கிறேன், அடல்ட் செல்ஃபுக்கு சொல்லி கொடுக்குற போது இன்னர் சைல்டு எங்கேயோ ஓடி போயிட மாட்டேன்ல, நானும் உள்ளுக்குள்ள தானே இருக்கிறேன். அப்போ நானும் கேட்குறேன், டிவைன் மாஸ்குலைன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உன்னோட எனர்ஜி வந்து இன்னர் சைல்டோட எனர்ஜி வந்து ரொம்ப பியூரான எனர்ஜி,
உன் எனர்ஜி மாதிரி யாருக்குமே எனர்ஜி கிடையாது. உனக்கு அவ்வளோ ஹீலிங் பவர் இருக்கு. உன்கிட்ட வர்றவங்கள நீ எவ்வளோ ஹாப்பி ஆக்குற பவர் இருக்கு உனக்கு. உன்னோட அந்த எனர்ஜி, சோல் ஃபார்ம் இது எல்லாமே வந்து ரொம்ப பியூரா இருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு. நீ ரொம்ப நெய்வா இருக்கிற. இப்படி எல்லாம் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்றாரு டிவைன் மாஸ்டர். ஓகேயா? இன்னர் சைல்ட கன்வின்ஸ் பண்றாங்க. இன்னர் சைல்ட கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ப இவ்வளோ பியூரா இவ்வளோ நெய்வா இருக்க எனர்ஜி ஹர்ட் ஆகலாமா, ஹர்ட் பண்ணிக்கலாமா நீயே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த எனர்ஜியை லவ் பண்ணணும் தானே, நேசிக்கணும் தானே, இதெல்லாம் சொல்லி தராங்க எனக்கு. ஓகேயா? ஃபேஸ் எப்படி இருந்தா என்ன, ஃபேஸை வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள்ல சரி பண்ணிடலாம். அதுக்கான க்ரீம் இப்போ எவ்வளோ வந்துருச்சு, டெவலப்மெண்ட் டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸே எவ்வளவோ வந்துருச்சு அப்படின்னெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து divine masculine is the person who made me love myself again and accept me however I am. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த மிஸ்டீஸ் கிரியேஷனுங்கிற காஸ்மெட்டிக்ஸுங்கிற ஒன்னே ஸ்டார்ட் பண்ணினேன் நான். ஓகேயா? ஏன்னா என்னோட ஃபேஸை நான் கிளியர் பண்ணுறதுக்காகவே ஆலோவேரா போட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் குளியல் பொடி செய்வாங்கள்ல, அதை போட்டு சோப்பு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃபேஸுக்கு. அதுக்கப்புறம் பிரைட் ஆகணும் உருளைக்கிழங்கு போட்டு அதை ஃபஸ்ட்டு நலங்கு மாவு சோப்பு செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் சோத்துக்கத்தாழை சோப்பு ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நானே செஞ்சு எனக்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் என் ஃபேஸ் கிளியர் ஆக அந்த செல்ஃப் லவ் எனக்குள்ளே ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னோட டிவைன் மாஸ்குலின் கிட்டயும் அந்த லவ் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹீல்டு. ஸோ தி டோட்டல் சொல்யூஷன் என்ன? மிரர் எக்ஸசைஸ் தான் சொல்யூஷன். மிரர் எக்ஸசைஸ் பண்ணின கையோட எனக்கு டிவைன் மாஸ்குலின் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, போனவும் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணினேன், நான் பண்ணினது தானே தப்பு. ஆக்சுவலா நானே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டேன். அது தப்பு தானே. அதுக்கு என்கிட்ட என்னோட இன்னர் சைல்டு மிஸ்டி கிட்ட நான் சாரி கேட்டேன். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அது ரீசனையும் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒன்று ஒதுக்குனது தப்பு தான், இந்த மாதிரி எனக்கு தெரியல, நம்ம தப்பு பண்ணுறோன்னே தெரியல, எனக்கு பார்க்க பிடிக்காம ஒதுக்கிட்டேன். ஸோ ஐ செட் ஆல் தி ரீசன்ஸ், ஐ டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ கேட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு என்னோட டிவைன் மாஸ்குலின் இருக்காரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோட அடல்ட் செல்ஃப் இருக்குது. இதெல்லாம் எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு, டிவைன் சோர்ஸுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் எப்படி அழகாகணுமோ, என் ஃபேஸ் எப்படி அழகாகணுமோ, பிரைட் ஆகணுமோ, நான் ஃபஸ்ட் இருந்த மாதிரி இருக்கணும்ல அந்த தோற்றம், அதை விஷுவலைஸ் பண்ணி விஷனாக கூட நீங்கள் எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்ததுக்கு, இது பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ, ஐ லவ் யூ சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ மிரர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, கையோட வந்து போனவும் பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணுங்க. It will give you multitude amplified effect of healing as well as manifestation result. Okay, so this is how it goes on. So இப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மிரரிங், இன்டர்னல் மிரரிங், அதை வச்சே இப்போ உங்களுக்கு மிரர் எக்ஸசைஸும் புரிஞ்சிருக்கும், சொல்யூஷன் அதுதான் புரிஞ்சிருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு மேக் திஸ் அ கிளியர் பாயிண்ட். எப்பவுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான விதை உங்களுக்குள்ள தான் இருக்குது, நீங்கள் தான் மாற்றிக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுது, உங்களை ஹர்ட் பண்ணுது, உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது, வெறுப்பு வருது, இல்லை அழுக வருது அப்படின்னா அதுக்கான விதையும் உங்களுக்குள்ள தான் இருக்குது, நீங்கள் தான் கரெக்ட் பண்ணணும். ஓகேயா? எதுக்கு அப்படி இருக்க பர்சன் யாரா வேணா இருக்கட்டும், டோன்ட் பி பாதர்ட். ஆனால் உங்களை அது தாக்குதா அப்படின்னா அதுக்கான விதை உங்களுக்குள்ள இருக்கு, அதை சரி பண்ணுங்க. ஓகே? ஸோ இப்போ இன்டர்னல் மிரரிங், எக்ஸ்டர்னல் மிரரிங் தெரியும், மிரர் எக்ஸசைஸ் தெரியும், கண்டிப்பான முறையில் சரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இன்டர்னல் யூனியன், எக்ஸ்டர்னல் யூனியன், இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். எதுக்காக இப்படி ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையும் சொல்லி கொடுக்குறேன்னா, so that it will be easy for you to understand actually what is going, actually what I am missing. Okay, and what is the solution, what I have to practically do அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். Until then,